வெல்கம் டு கோவின் எக்ஸ்பிரஸ். இப்போ நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ். ஓகேங்களா? அல்ஜிப்ராவுடைய ஃபார்முலாஸ் வந்து நம்ம எப்படி படிக்கணும், எப்படி நம்ம ஒவ்வொரு ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம். மேக்ஸிமம் டிஎன்பிசி, ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்லேயும் வந்து ஃபார்முலாஸ் இல்லாமல் எந்த கொஷினையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸாக பார்க்கலாம். ஸ்கொயர் ஃபார்முலா, கியூபிக் ஃபார்முலா, ஹையர் டிகிரி அண்ட் மல்டி வேரியேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கொஷின் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிடலாம். எந்த கொஷின் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா போதுமானது. ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸ்கொயர் ஃபார்முலாஸ் மொத்தம் 8 இருக்குது. கியூபிக் ஃபார்முலா மொத்தமே 4 தான் இருக்குது. ஓகேங்களா? மீதி வந்து ஹையர் டிகிரி அண்ட் மல்டி வேரியபிள் ஃபார்முலாஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ஃபார்முலா பார்க்கலாம். a + b the whole squared is equal to a squared plus b squared plus 2ab. ஓகேங்களா? இங்கே a + b the whole squaredனா இங்கே ப்ளஸ் 2abன்னு வரும். அதே வந்து a - b the whole squared அப்படின்னா a squared plus b squared minus 2abன்னு வரும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. a + b the whole squaredனா ப்ளஸ் 2ab வரும். a - b the whole squaredனா minus 2ab வரும். ஓகேங்களா? இது 2. அடுத்து a squared minus b squared, இதோடைய ஃபார்முலா என்னென்னா a + b into a - b. ஓகேங்களா? அடுத்து a squared plus b squared, இதோடைய ஃபார்முலா என்னென்னா மொத்தம் 2 விதமான ஃபார்முலா இருக்குது. a + b the whole squared minus 2ab, அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை டெரிவேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? a + b whole squared minus 2ab or a squared plus b squared is equal to a - b the whole squared plus 2ab. இந்த ரெண்டில் எந்த ஃபார்முலா வேணாலும் போடலாம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து 2 into a squared plus b squared, இது என்ன ஃபார்முலானா a + b the whole squared minus plus a - b the whole squared. ஓகேங்களா? 2a squared plus b squaredனா a + b the whole squared plus a - b the whole squared. ஓகேங்களா? அடுத்து 6th ஃபார்முலா a + b the whole squared minus a - b the whole squared, இதோடைய ஃபார்முலா என்னென்னா 4ab. இதோடைய ரிசல்ட் என்ன? 4ab. ஓகேங்களா? அடுத்து a - b the whole squared is equal to a + b the whole squared minus 4ab. அதே டெரிவேஷன் ரெசிப்ரோக்கலாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து a + b the whole squared is equal to a - b the whole squared plus 4ab. அதாவது இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும். ஓகேங்களா? 7 and 8 ஃபார்முலா வந்து நடுவில் வந்து மைனஸ் வந்தால் minus 4abன்னு வரும். ஓகேங்களா? நடுவில் ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் 4abன்னு வரும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஃபார்முலா வந்து 8 தான் இருக்குது. 8 ஃபார்முலா போட்டிங்கன்னா நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் நீங்கள் கிராக் பண்ணலாம். உங்களுக்கு உண்டான எல்லா எந்த கொஷின்னாலும் நீங்கள் அல்ஜிப்ராவில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? வாங்க அடுத்து கியூபிக் ஃபார்முலாவை பார்த்துடலாம். a³ + b³ ஃபார்முலா என்னென்னா a + b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab + b ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா. இதுக்கு ஈக்குவலான ஃபார்முலா என்ன? a + b the whole cube minus 3ab into a + b. இது ஈக்குவலான ஃபார்முலா. நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டா போதுங்கிற நினைப்பில் இருக்கக்கூடாது. நம்ம 2 ஃபார்முலாவும் ஈக்குவேஷன் பார்த்துக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு ஆப்ஷனில் நமக்கு கேட்கணும், நம்ம டக்குன்னு டெரிவேஷன் பண்ண முடியாது. நம்ம எல்லா ஃபார்முலையும் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு டெரிவேஷன் கரெக்டாக தெரியும். மேக்ஸிமம் கியூபிக் வந்து ஏதாவது ஒரு கொஷின் வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுருவாங்க. டிஎன்பிசி, ரயில்வே, எஸ்எஸ்சி இதில் ஒன்று கேட்டிருப்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி ஃபார்முலா தெரியாத போது நம்ம வந்து அந்த இடத்துல டைம் கன்செப்ஷன் வந்து அதிகமாக இழுத்துருவோம். ஓகேங்களா? ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம கிராக் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து a³ - b³ is equal to a - b a squared plus ab plus b squared. ஓகேங்களா? இது ஒன்று. அதுக்கு ஈக்குவலான என்னதுன்னா a - b the whole cube plus 3ab into a - b. ஓகேங்களா? அடுத்து a³ plus b³ plus c³ minus 3ab is equal to a plus b plus c into a squared plus b squared plus c squared minus ab minus bc minus ca. அதாவது a³ plus b³ plus c³ minus 3abனா இந்த ஃபார்முலா தான். a plus b plus c is equal to a squared plus b squared plus c squared minus ab minus bc minus ca. ஓகேங்களா? கண்டிஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் வந்து எல்லா கொஸ்டினும் கேட்பாங்க. இப்போ a + b + c is equal to 0, தென் a³ plus b³ plus c³ இதோடைய ஆன்சர் என்னன்னு கேட்டால் 3abc தான். ஓகேங்களா? இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த டைமில் நம்ம வந்து கொஷின் போட்டுருக்கக்கூடாது. a + b + c 0னா
ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூபோட வேல்யூ என்ன இருக்கும்? 3 இன்ட்டு ஏபிசி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஹையர் டிகிரி ஆர் மல்டி வேரியபிள் ஃபார்முலாஸ் இது பார்த்துடலாம் வாங்க. A4 + B4 = A + B A - B க்ளோஸ் ப்ராக்கெட் A + B the whole square - 2AB. ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து வந்து என்னது? A4 + B4 = A + B the whole square - 2AB the whole cube of whole squared - 2AB². ஓகேங்களா? அடுத்து A + B + C the whole square = A² + B² + C² + 2AB + 2BC + 2CA. ஓகேங்களா? ப்ளஸ் தான் இது போடணும். அதுவே A + B - C the whole squared வந்தால் A² + B² + C² + 2AB - 2BC - CA. இந்த சி அந்த பிசி சிஏ இந்த வரத்துலலாம் மைனஸ் தான் நம்ம போடணும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் சி இருக்குல்ல, அதே மாதிரி 2AB - 2BC - 2CA சிக்கு வரத்துல மைனஸ் போடணும். ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள். A - B - C the whole square = A² + B² + C² - 2AB + 2BC - 2CA. ஓகேங்களா? ஏன் இங்கே நம்ம வந்து மைனஸ் இங்கே வந்து 2ABக்கு போடுறோன்னா, இங்கே -Bன்னு இருக்குது பார்த்தீங்களா? A - B - C, இங்கே -B - C. இப்போ -Bக்கும் -Cக்கும் C எங்கெங்கெல்லாம் வருது அங்கே மைனஸ் போடணும், B வரதெல்லாம் எங்கே மைனஸ் போடணும். இங்கே பாருங்கள், -2ABன்னு இருக்குங்களா, ப்ளஸ் 2BC. ஓகேங்களா? -2CA. ஓகேங்களா? இது ஓகேங்களா? அடுத்து A4 + A² B² + 4B4ஓட ஃபார்முலா என்னென்னா, A² + AB + B² = A² - AB + B². ஓகேங்களா? அடுத்து A4 + A² + 1 = A² + A + 1 இன்ட்டு A² - A + 1. அந்த டெரிவேஷன் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி. அடுத்து A8 - B8 = A4 + B4 A² + B² இன்ட்டு A + B இன்ட்டு A - B. மேக்ஸிமம் ஹை டிகிரி மல்டிபிள் வேரியேஷன்லாம் ஸ்கூல்ஸில் நிறைய கேட்பாங்க. எஸ்எஸ்சியில் செகண்ட் ஸ்டேஜில் கேட்பாங்க, ரயில்வேஸில் செகண்ட் ஸ்டேஜில் கேட்பாங்க கொஷின்னு. இந்த கொஷின்லாம் நீங்கள் பார்க்கல உங்களுக்கு என்ன ஆகும்னா, சீக்கிரம் ஒரு தெளிவான பார்வைக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு கொஷினாக கிராக் பண்ணுறதுக்கு உங்களை யூஸ்ஃபுல்லாக இது உதவி பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்ச் ஹவர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் என்கிட்ட கேட்கலாம் தாராளமாக.